ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட ப்ரொமோ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகன்யா, பழனி 2 பேர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க திடீர்னு சர்ப்ரைஸாக. எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்னடா திடீர்னு வந்திருக்கீங்க, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா நம்ம பழனி சொல்கிறாரு, ஏன்க்கா நான் எப்போயுமே வருவேன் போவேன்ல, என்ன திடீர்னு புதுசாக வந்திருக்கீங்கன்னு கேட்குற அப்படின்னா, இல்லைடா நீ எப்போயுமே வருவ போவ, சுகன்யா இப்போ தானே வந்திருக்கா, அதான் என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே எல்லாம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தாங்க்கா அப்படின்ற மாதிரி பழனி சொல்கிறாரு. என்ன சர்ப்ரைஸ்டா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன், என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பழனி. அதுக்கடுத்து பழனியோட அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்வீட்டை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நான் அப்பா போகிறேன் அப்படின்ற மாதிரி பழனி சொல்கிறாரு. சொன்னோன்னா எல்லாத்துக்கும் பயங்கரமான சந்தோஷம். பழனி நல்லா சூப்பராக அந்த மாதிரிலாம் சொல்லி பழனி எல்லாருமே ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் சுகன்யா சரி நான் போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது டீ இந்த மாதிரி போட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது கோமதி சொல்கிறாங்க, சுகன்யா நீ அதெல்லாம் எதுவும் போட வேணாம், எந்த வேலையும் நீ பார்க்க வேணாம், பேசாமல் உட்காரு, நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிறோம் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் உட்காந்துருக்காங்க. நம்ம கோமதி இப்போ எல்லாத்துக்குமே டீ எடுத்துகிட்டு வராங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோன்னே நம்ம கதிரும் நம்ம பழனியும் தனியாக ரூம்குள்ளே பேசிகிட்ருக்காங்க. ரூம்குள்ளே பேசியிருக்கும்போது அப்போ தான் ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க. அப்போ பழனி பேசிகிட்ருக்காரு. நம்ம கதிர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னடா நீ அடுத்து குழந்த குட்டி அப்படின்னு ஆக வேணாமா, இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா அதுக்கு நம்ம கதிர் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை மாமா, ஃபஸ்ட்டு ராஜிக்கு ஐபிஎஸ் ஆகணுன்னு தான் ஆசை, அந்த இதை அவள் ஃபஸ்ட்டு பண்ணட்டும், அவளுக்குன்றதை ஏதாவது ஒரு ஓன் ஐடென்டிட்டி அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும், நம்ம தான் பண்ணிடணும், நம்மளை நம்பி வந்துட்டால, அவளை ஒரு பெரிய போஸ்டிங்கில் கொண்டு போய் உட்கார வைக்கணும், அதுக்கப்புறம் தான் குழந்த குட்டி எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்ருக்காரு. பழனி சரி அதுவும் சரிதான்டா, எல்லாமே இது பண்ணுறதான், ஏன் குழந்த பெற்றுட்டுலாம் யாரும் படிக்கலை செய்யலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி உங்கள் விருப்பம், நீ அவளை நல்லா இது பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற, சரி அதே மாதிரியே பண்ணுங்க, நல்லாருங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ராஜ் ரூம் கிட்டே வர போகிறாங்க. அப்போ நம்ம கதிர் என்ன சொல்கிறாருன்னா அதை ராஜ் ஓட்டு கேட்குறாங்க. கதிர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடிலாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டையே வராது, அப்படியே வந்தாலும் எப்போயாவது ஒரு தடவை தான் வரும், வந்தாலும் உடனே பேசிப்பாங்க செஞ்சுப்பாங்க, அம்மாச்சி எப்போ இங்கே வீட்டுக்கு வந்தாங்களோ வந்ததுலேருந்து ரொம்ப சண்டை வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னா அதாவது அவங்கள பழனி வீட்டுக்கே அவங்க வீட்டுக்கே அனுப்புகிற மாதிரி சொல்கிறாரு. இவராக சொல்லாமல் அவங்களா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்டு ராஜிக்கு செம்மையாக ஷாக்காயிருச்சு. அப்புறம் நம்ம கதிர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே முத்துவேல் சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி எனக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ஆப்ரேஷன், இந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என் கூட இருக்கணும், அவங்க இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இருந்தால் எனக்கு எல்லாமே ஒரு தெம்பாக இருக்க மாதிரி இருக்கும்ல, என் அம்மா மறுபடியும் என் வீட்டுக்கு வரணும், என் தம்பி தான் அறிவில்லாமல் அம்மாவை வெளியே அனுப்பிட்டான், நான் கூப்பிட்டுமே அவன் அம்மா வரல, என் அம்மா என் கூட இருக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு நம்ம முத்துவேல் ஆசைப்பட்றாரு கதிர்கிட்ட சொல்லி. சரி எப்படியாவது இவங்களை அந்த வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு இவர் முடிவு பண்ணிடுறாரு. நம்ம சாதாரணமாக சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டை அந்த மாதிரி வர்றப்ப இது பண்ணால் அவங்க போயிடுவாங்க இல்லையா அப்படின்ற மைண்ட் செட்டில் என்ன பண்ணுறாருன்னா, பழனிக்கிட்ட அவருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லாமல் பேசாமல் அம்மாச்சி அங்கேயே கூட கூப்பிட்டு போயிடலாமே செஞ்சிடலாமே அந்த மாதிரி சொல்கிறாரு. சொன்னோன்னா அந்த மாதிரி இன்டேரக்டாக சொல்கிறாரு. சொன்னோன்னா பழனி என்ன பண்ணுறாருன்னா, சரிடா நான் கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க.
இந்த பக்கம் வந்து ராஜி வந்து கதிர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏன் கதிர் இப்படி பேசுகிற, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அம்மாச்சியை போய் வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்கிறோம், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ ஃபஸ்ட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு வந்து கதிர் வந்து ராஜிட்டு சொல்கிறாரு. ராஜி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பேசி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஃபஸ்ட்டு வந்து படி அதுக்கப்புறம் வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கதிர் சொல்லிடுறாரு. இங்கே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும்போது பழனி சொல்கிறாரு, நான் அம்மாவை கூட என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே கோமதி சொல்லிடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அம்மாவெல்லாம் நான் வந்து அனுப்ப மாட்டேன் செய்ய மாட்டேன்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப வந்து சூப்பரான கதைக்களம் தான் வந்து வரப்போகுது. இன்னும் வந்து நம்ம கோமதியோட அம்மா வந்து எப்படி அந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்றதான் இனிமேல் வரப்போட கதையேன்னு வந்து நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.